நீங்கள் டயட்டில் இருக்கீங்க பட் சூப்பராக சாப்பிடணும் அப்படின்னு இந்த ரெசிபி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அதுக்கு தேவையான காய்கறி ஃபஸ்ட் கட் பண்ணி கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. கூடவே கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி கூடவே காய்கறி எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கினதுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடுங்க. எந்த பிராண்ட்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சைட் பை சைடு வந்து நீங்கள் எந்த ஒரு மில்லட்ஸ் எடுக்கலான்னு இருக்குன்னா அந்த மில்லட்ஸை வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சேன். ஸோ இது நல்லா வதங்கினதுமே தண்ணி வந்து 1/2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. அப்படியே காயும் கொஞ்சம் வேகும். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் காயை வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா சவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அரிசியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆயிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.